இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாமனாருடன் ஏற்பட்ட கள்ள உறவுக்கு தடையாக இருந்த கணவனை மனைவி அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாமனாரும் மருமகளும் இணைந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இது ஆந்திர மாநிலத்தில் மிகுந்த அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர், அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என கூறுவதுண்டு. ஆனால் ஒரு முறையற்ற நடத்தை தன்னுடைய வாழ்க்கை துணையை ஒரேடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கும் அளவுக்கு கொடூரம் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. இதுதான் வேதனை. அப்படியாக ஒரு கொடூர சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் அரங்கேறியிருக்கிறது. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் சாந்தமங்களூரு மண்டலத்தில் ஏல்கூர் பகுதியை சேர்ந்தவர் கருணையா மாரியம்மாள் தம்பதியினர். இவர்களின் ஒரே மகன் லட்சுமையா. இவருக்கு வயது 35. இவருக்கு கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு குண்டூர் மாவட்டம் பெனுகொண்டாவை சேர்ந்த சுனிதா என்கின்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். திருமணம் நடந்த கையோடு சுனிதாவின் மாமியார் மாரியம்மா இறந்துவிட்டார். இதனால் மாமனார் கருணையா தனிமையில் இருந்து வந்திருக்கிறார். இதற்கிடையில்தான் கணவர் லட்சுமையா தினந்தோறும் குடித்துவிட்டு வந்து போதையில் வீட்டுக்குள் வந்து உறங்கி விடுவது வாடிக்கையாக இருந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் தனிமையில் வாடிய மாமனார் கருணையாவும் இளமையில் துடித்த மருமகள் சுனிதாவுக்கும் இடையே ஈர்ப்பு ஏற்பட்டு பின் நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர். இது ஒரு கட்டத்தில் மகன் லட்சுமையாவுக்கு தெரிந்துவிட்டது. மனைவியையும் தந்தையும் அவர் கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. கணவன் இருப்பதால் மாமனாருடன் உல்லாசமாக இருக்க தடை ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி யோசித்த சுனிதா மாமனார் கருணையாவுடன் சேர்ந்து கணவன் லட்சுமையாவை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். அதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வேலைக்கு சென்று குடித்துவிட்டு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் லட்சுமையா. அப்போது தந்தையும் மனைவியும் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களால் லட்சுமியாவை சரமாரியாக தாக்கி படுகொலை செய்தனர். தந்தை அடித்து கொலை செய்யப்படுவதை லட்சுமியாவின் மூத்த மகன் பார்த்து விட்டான். அதனை அடுத்து அந்த சிறுவன் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். தாயும் தாத்தாவும் சேர்ந்து தந்தையை அடித்து கொன்றதே அந்த சிறுவன் கூறியிருக்கிறான். உடனே அங்கு இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். கணவனை கொலை செய்த குற்றத்திற்காக மனைவி சுமிதாவையும் மாமனார் கருணையாவையும் போலீசார் கைது செய்து இப்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மருமகளுடன் ஏற்பட்ட தகாத உறவால் சொந்த மகனையே தந்தை அடித்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.